Hey guys, hello everyone, welcome to Study Polity. இன்னைக்கு வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவில் அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன கிரிட்டிசிசம் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் கோரிலேட்டிவ் அண்ட் இன்செப்பரபிள். ரைட்ஸையும் டியூட்டிஸையும் வந்து பிரிக்கவே முடியாது, ரெண்டுமே கோரிலேட் ஆனது அப்படி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்வாயர்மெண்ட் எடுத்தோன்னா, க்ளீனான என்வாயர்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் வந்து க்ளீனாக இருக்கணுன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்றது வந்து ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதனால தான் வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை வந்து ரெண்டுமே இன்செப்பரபிள் அண்ட் கோரிலேட் ஆனது அப்படி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் பை ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ யூஎஸ்எஸ்ஆர் கிட்டே இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து அப்போ இருந்த காங்கிரஸ், அதாவது 1975 எமர்ஜென்சி டைமில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசனுக்கு தேவை அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து அறிஞ்சு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி பேர் தான் வந்து சர்தார் ஸ்வராஜ் சிங் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 மூலமாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணோன்னே ஒரு நியூ பார்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. அதுதான் வந்து பார்ட் 4A. அண்ட் இந்த பார்ட் 4A கீழே ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது, அதுதான் வந்து ஆர்டிக்கல் 51A. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4Aல ஆர்டிக்கல் 51A கீழே தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணும் போது டோட்டலாக 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை தான் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. பட் லேட்டராக வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 2002 வந்து கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்து வந்து ஸ்வராஜ் சிங் கமிட்டி டோட்டலாக 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் அதில் வந்து சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து டிட் நாட் அக்செப்ட், காங்கிரஸ் கமிட்டி வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ அதில் என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிட்டிசனோ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி செய்ய வந்து தவறுனா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டியோ இல்லை பனிஷ்மெண்ட்டோ வந்து ஒரு லா மூலமாக பார்லிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி ஸ்வராஜ் சிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இப்படி க்ரியேட் பண்ணுற ஒரு லா வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இன்ஃப்ரிட்ஜ் ஆகுது அப்படி சொல்லி கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனையும் வந்து காங்கிரஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டியூட்டி டு பே டாக்ஸஸ் ஷுட் பி அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸும் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஸ்வராஜ் சிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆர்டிகல் 51A கீழே வந்து சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து டு ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடல்ஸ், இன்ஸ்டியூஷன், நேஷ்னல் ஃப்ளாகாக இருக்கட்டும், நேஷ்னல் ஆந்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. நெக்ஸ்ட் டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன், இதுவும் வந்து ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், அப்போ வந்து இன்ஸ்பயர் ஆன நோபல் ஐடல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ அண்ட் செரிஷ் பண்ணோம். அடுத்து டு அப்போல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை நம்ம கரண்ட் சுச்சுவேஷனோட ரிலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா சிட்டிசனையும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வராதிங்க, ரொம்ப தேவைன்னா மட்டும் வெளியே வாங்க அப்படி சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஒரு சிட்டிசனாக நம்ம பண்ணுற பெரிய நேஷ்னல் சர்வீஸே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து கரெக்டாக வந்து பொருந்தும். ஸோ டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. நெக்ஸ்ட் வந்து டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். ஸோ எந்த ஒரு ரிலிஜனாக இருக்கட்டும், காஸ்ட்டு இல்லை லாங்குவேஜ் டிவிஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு டைவர்சிட்டிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஹார்மனி அண்ட் காமன் பிரதர்ஹுட் வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படி சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து 5th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஆர் காம்போசிட் கல்ச்சர், இதுவும் வந்து ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்வாயர்மெண்ட். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், லேக்ஸ், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப், இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர்,
அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். ஸோ சயின்டிஃபிக் டெம்பரை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அண்ட் ஹியூமனிட்டியை வந்து அபோவ் ஆகிக்கணும். ரிலிஜன், காஸ்ட்டு, க்ரீடு இல்லை லாங்குவேஜ் இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லாமல் ஹியூமனிட்டியை வந்து அபோவாக வைக்கணும். ஹியூமனிசமை வந்து டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி, அதாவது ஒருத்தவங்க யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்கள பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாமல் நம்மளுக்குன்னு ரேஷ்னல் தாட்ஸ் இருக்கணும். அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு வந்து நம்ம வந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பண்ணுமே தவிர ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக பிளைண்டாக வந்து அதை லிசன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஜோர் வயலன்ஸ். ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அண்ட் வயலன்ஸில் வந்து ஈடுபடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ். ஸோ எல்லா ஸ்பியர்ஸ்லேயும் வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி கலெக்டிவ் ஆக்டிவிட்டியாகவும் சரி எக்ஸலன்ஸ் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டாக வந்து நேஷனை வந்து ஹையர் லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து ஒரு சிட்டிசனாக நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இந்த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை தான் வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து ஆட் பண்ணாங்க. இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 2002 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு இஸ் சைல்ட் ஆர் வார்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. ஸோ எஜுகேஷன் வந்து பிட்வீன் ஏஜ் ஆஃப் 6 to 14 years ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்து வந்து லைக் டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மாதிரியே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அதாவது இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆச்சுன்னா அந்த சிட்டிசன் வந்து டைரெக்டாக கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். பட் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு சிட்டிசனோ வந்து ஃபாலோ பண்ணலன்னா அவங்கள வந்து டைரெக்டாக கோர்ட்டில் போய் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபார் த டைரக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பை த கோர்ட். ஸோ கோர்ட் வந்து டைரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட் பார்லிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம் பை லெஜிஸ்லேஷன். ஸோ பார்லிமெண்ட் வந்து அவங்கள லா மூலமாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ஒரு சிட்டிசன் வந்து ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ பெனால்ட்டியோ வந்து ஒரு லா மூலமாக வந்து அவங்களுக்கு தரலாம். பட் கோர்ட் வந்து அதை வந்து டைரெக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் பார்லிமெண்ட் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் த்ரூ லெஜிஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பட் காஸ்டிங் ஓட்டு இல்லை பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு, இன்ஃபேக்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து ஸ்வரான் சிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வந்து இன்க்ளூட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பிளானிங், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிலாம் வந்து ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படி சொல்லி வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருந்திருக்கு. அடுத்து வந்து நான் ஜஸ்டிசபிள், ஏன் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து நான் ஜஸ்டிசபிளாக இருக்குது லைக் டிபிஎஸ்பி மாதிரியே அப்படி சொல்லி வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி ஏன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் வந்து ஈக்குவல் பவர் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து தரப்படலை அப்படி சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நிறைய கிரிட்டிசிசமாக. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிட்டிசனுக்கு வந்து தெரியணும், லைக் நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து இருக்குன்றது வந்து ஒரு சிட்டிசனுக்கு வந்து தெரியணுன்றது தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான சிக்னிஃபிகன்ஸே. அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு சிட்டிசனுக்கு தெரியணும். அண்ட் வயலன்ஸில் வந்து ஈடுபடக்கூடாதுன்றது வந்து ஒரு சிட்டிசனுக்கு தெரியணும். காமன் பிரதர்ஹுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி சயின்டிஃபிக் டெம்பரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரைஸ் ஆக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைவ் பண்ணணும் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். எல்லா ஸ்பியர்லேயும் வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணுன்றது தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட சிக்னிஃபிகன்ஸே. ஸோ இதுதான் வந்து சில கிரிட்டிசிசம் அண்ட் சில சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. தேங்க்யூ.